திருநெல்வேலியில் மழை குறைந்ததால் மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்று வருவதாக மின்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு தொலைபேசி வாயிலாக பேட்டியளித்தவர் இதனை கூறினார். தாமிரபரணியுடைய ஆற்றுல மற்ற இணைப்பகுதிகள் ஓடைகள் கன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதோ அங்க எல்லாமே ஒரு அதிகமான பாதிப்புகள் இருக்கு. அந்த தண்ணி உடைச்சிட்டு போய் குளங்கள்ல குளங்கள் உடைச்சு இந்த கிராமங்களை சூழ்ந்துக்கிற மாதிரியான நிலைமைகள் இருக்கு. இன்னைக்கு தண்ணியினுடைய வரத்து குறைய குறைய நமக்கு இவற்றையெல்லாம் நம்ம கொஞ்சம் வேகமாக இன்னைக்கு பண்ண முடியும். எங்கெங்க நம்மளுடைய மீட்பு படை குழுவினர் படகுகள்ல போக முடியுமோ அத்தனை படகுகளும் போயிடும். ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட படகுகள் இப்போ எல்லா துறைகளிலும் நம்மளுடைய தேசிய பேரிடர் மீட்புத்துறை, தமிழ்நாடு பேரிடர் மீட்புத்துறை, ஃபயர் சர்வீஸ், போலீஸ், மீன்வளத்துறை எல்லா இடத்தையும் இருக்கக்கூடிய, அதை தவிர பொதுவாக மீனவ மக்களுமே அவங்களே படகுகளை எடுத்துட்டு கடற்கரை ஓரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் படகுகளை கொண்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அவங்க அந்த ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் அவங்களும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நமக்கு இதனுடைய தண்ணீர் வரப்ப நம்ம டேம்ல குறைச்சிட்டோம். என்னன்னா கேட்ச்மெண்ட் ஏரியாஸ்ல மழை நின்றுச்சு, இங்கேயும் மழை நின்றுச்சு. அதனால இயற்கையா மழையினுடைய வரத்து நமக்கு இல்லாத காரணத்தினால தேங்கி இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து அந்த தேங்கி இருக்கக்கூடிய மழை நீராக இருந்தாலும் வெள்ள நீராக இருந்தாலும் ஒரே நேரத்துல அது வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதனால இப்ப நீங்க பார்த்தா விசிபிளா இருக்குது. நேற்று மாலையில இருப்பதற்கும் இப்போது நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்தையும் தரைப்பகுதி தெரியக்கூடிய அளவிற்கு நீரில் மூழ்கின்ற பகுதிகள் இன்றைக்கு காலையிலே மாறி இருக்கிறது. இந்த டே ப்ராக்ரஸஸ் நமக்கு அந்த தண்ணீர்